எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். என் பெயர் தேவி. எனக்கு ஒரே ஒரு மகள். பெயர் மல்லிகா. அவளுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. மருமகன் பெயர் சுஜித். மல்லிகாவுக்கு அலுவலக வேலைகளின் காரணமாக வீட்டு வேலைகளை கவனிக்க நேரம் கிடைப்பதில்லை. ஒரு நாள் அவளிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அம்மா, வீட்டு வேலைகளுக்கு உங்கள் உதவி மிகவும் தேவை. சில நாட்கள் என்னுடன் இருப்பீர்களா என்று கேட்டாள். மகளின் குரலில் இருந்த கவலை என்னை உடனே அசைத்தது. நான் எதுவும் யோசிக்காமல் உடனடியாக அவள் வீட்டிற்கு புறப்பட்டேன். நான் அங்கு சென்றவுடன் மல்லிகாவை விட சுஜித்தான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். சாசுமா, நீங்கள் வந்தது மிகச் சரியான நேரம். மல்லிகா உங்களை மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்றான். அவனுடைய உபசரிப்பு ஓரளவுக்கு மேலிருந்தது. என்னை பார்த்ததும் மல்லிகா ஓடி வந்து கட்டிப்பிடித்தாள். அம்மா, உங்களை இங்கே பார்ப்பதற்காகவே காத்திருந்தேன் என்றாள். கொஞ்ச நேரத்தில் சுஜித்தும் வந்து என்னை கட்டிப்பிடித்தான். இதற்கு முன் அவன் எப்போதும் இப்படி செய்தது கிடையாது. எனக்குள் ஒரு சிறு கேள்வி எழுந்தது. இவனிடம் இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது? மல்லிகா உடனே சமையலறைக்குச் சென்று, அம்மா, உங்கள் கையால் செய்த காய்கறி குழம்பை சாப்பிட வேண்டும் என்றாள். நான் புத்துணர்ச்சியுடன் சமையலை தொடங்கினேன். அன்று இரவு இருவருமே மிகுந்த ஆர்வத்துடன் உணவு உண்டார்கள். மல்லிகா, அம்மா, இன்று உணவு மிகவும் அருமையாக இருந்தது என்றாள். அதைத் தொடர்ந்து சுஜித், சாசுமா, இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு வயிறு நிறைய சாப்பிட்டது போல் இருக்கிறது என்றான். மருமகன் இப்படி புகழ்ந்ததும் மல்லிகாவின் முகம் சொலித்தது. சுஜித், என் அம்மா முன் என்னை இழிவுபடுத்தாதே. நான் தினமும் சமைக்கிறதில்லையா? உனக்கு எப்போதும் ஏதாவது பிரச்சனைதானா என்று கேட்டாள். அவர்களுக்கிடையே வாக்குவாதம் மூண்டது. நான் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றேன். மல்லிகா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காதே. மருமக மகன் வேடிக்கைக்காகச் சொல்லியிருப்பான் என்றேன். ஆனால் உண்மையில் அந்த இரவு மட்டுமல்ல, தொடர்ந்து நாட்களில் எதிர்பாராத திருப்பங்கள் எனக்காக காத்திருந்தன. அம்மா வந்ததும் மருமகனின் மாற்றம் அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. மகளுக்கும் மருமகனுக்கும் முதல் மோதல் ஆரம்பித்தது. அடுத்து என்ன நடந்தது? சுஜித்தின் உண்மையான நோக்கம் என்ன? உணவு முடிந்து மல்லிகா தன் அறைக்குச் சென்றாள். டைனிங் ஹாலை நான் சுத்தம் செய்யத் தொடங்கினேன். மருமகன் சுஜித் எனக்கு உதவிக்கு வந்தான். அம்மா, இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் மல்லிகாவோ முதல் நாளிலிருந்தே உங்கள் மேல் வேலைகளை போட்டுவிட்டு மொபைலுடன் அறைக்குச் சென்று விடுகிறாள். இது தினமும் நடக்கிறது என்று அவன் பேசினான். அவன் பேச்சுக்கு நான் ஒத்துப்போனேன். பாத்திரங்களை எடுத்துச் செல்லும்போது சமையலறைக்குள் என்னுடன் வந்த அவன் திடீரென்று என் கையை பிடித்தான். சாசுமா, உங்கள் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கிறது. நீங்கள் செய்த உணவு சாப்பிட்ட மனமே நெகிழ்ந்துவிட்டது. இனி உங்களின் வெவ்வேறு தோற்றங்களை பார்க்க நானும் விரும்புகிறேன். எனக்கு சகோதரியோ இல்லை. எனது மாமியார் வீட்டில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். சகோதரன், சகோதரி, மைத்துனன், மாமியார், பராமரிப்பு என்று அனைத்து உறவுகளையும் நீங்கள் மட்டுமே நிறைவேற்ற முடியும். உங்களை இங்கிருந்து விரைவில் விடமாட்டேன் என்றான். அவனுடைய அன்பு எனக்கு புரிந்தது போலிருந்தாலும் அதன் பின்னால் என்ன நோக்கம் என்று அப்போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. சில நாட்கள் இப்படியே கடந்தன. மல்லிகாவும் சுஜித்தும் முன்பு போல் சிரித்து பேசுவதைக் காணாமல் நான் ஒரு மெலனப்போரை உணர்ந்தேன். தொடர்ந்து 3 நாட்கள் இரவில் அவர்கள் அறையிலிருந்து சத்தம் கேட்டது. அது காதல் பேச்சாக இருக்கவில்லை, மாறாக சண்டையின் எதிரொலியாக இருந்தது. எனக்கு மனம் கலங்கியது. ஒரு நாள் மாலை மல்லிகா அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தாள். நான் 2 கப் காப்பியுடன் அவள் அறைக்குச் சென்றேன். காப்பியை கொடுத்துவிட்டு, மல்லிகா, நீ என்னை இங்கு அழைத்ததின் நோக்கம் என்ன? நான் இங்கு வந்திருக்கிறேன், ஆனால் 2 நிமிடம் கூட என்னுடன் பேசுவதில்லை. உனக்கு பேச விருப்பமில்லை என்றால் எனக்கு உன்னிடம் பேச வேண்டும் என்றேன். சற்று மிரண்டு போன அவள், சொல்லுங்கள் அம்மா, என்ன முக்கியமாக பேச வேண்டும் என்றாள். மல்லிகா,
நீ உன்னை மிகவும் கூலாக காட்டிக்கொள்கிறாய். உங்களுக்கிடையே உண்மையில் எல்லாம் சரியாக இருக்கிறதா? கடந்த 3 நாட்களாக இரவில் உங்கள் அறையிலிருந்து சத்தம் கேட்கிறது. இப்போதே பிரச்சனைகள் தொடங்கிவிட்டனவா என்றேன். மல்லிகா சற்று கோபமாக, அம்மா, என்னிடம் சொல்வதற்கு பதிலாக என் கணவரிடம் சொல்லுங்கள். ஏனெனில் எப்போதும் அவன்தான் சண்டையை தொடங்குகிறான். நான் அலுவலகத்திலும் களைத்துப் போகிறேன். போக்குவரத்து நெரிசலில் மணிக்கணக்கில் சிக்கி வீட்டிற்கு வருகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் இருந்ததால் கொஞ்சம் நிம்மதி. இல்லையென்றால் சமைக்கும்போதே என் கண்கள் மூடிக்கொள்ளும். அவனுக்கு நான் எப்படி நேரம் ஒதுக்குவேன்? உங்களை அழைப்பது அவனுடைய யோசனைதான். அத்தை வந்தால் உனக்கு ஓய்வு கிடைக்கும் என்றாள். மருமகனின் புகழ்ச்சிக்கும் மகளின் பொறாமைக்கும் இடையே அம்மா சிக்கினாள். ஒருபுறம் மருமகனின் பாசம், மறுபுறம் மகளின் குற்றச்சாட்டு. சுஜித்தின் இரவு நேர வருதைகள் தொடங்குமா? அம்மாவின் வாழ்க்கையில் அடுத்த திருப்பம் என்ன? மல்லிகாவின் பேச்சைக் கேட்டு எனக்கு அவள் மீது கொஞ்சம் இரக்கம் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் சுஜித்துக்கும் எனக்கும் இடையே ஒரு புரிதல் வளர்ந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் மாலை சுஜித் விரைவாக வீட்டிற்கு வந்தான். சாசுமா, நாளை நான் அலுவலகத்திற்கு 2 டிபன் பெட்டிகள் தயார் செய்து கொடுங்கள். நீங்கள் டிபன் தயாரித்து கொடுத்ததிலிருந்து அலுவலகத்தில் என் மதிப்பு உயர்ந்துவிட்டது. என் நண்பர்கள் எல்லோரும் உங்கள் சமையலை புகழ்கிறார்கள். இன்று என் முதலாளியும் புகழ்ந்தார். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எனவே நீங்களும் நன்றாக தயாராக இருங்கள் என்றான். இதை கேட்ட மல்லிகாவுக்கு அதிருப்தி. அம்மா, நீங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மருமகன் முன் இப்படி கலகலப்பாக இருப்பது ஏன்? உங்கள் இந்த டிப்டாப் வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். அவளுடைய வார்த்தைகள் என்னை கோபப்படுத்தின. மல்லிகா, நான் உன் தாய். என்னிடம் பேசும்போது உன் நாக்கை கவனித்துக்கொள். எனக்கு எப்போதும் டிப்டாப் வாழ்க்கை முறைதான். யாருக்காகவும் நான் என் பழக்கத்தை மாற்ற மாட்டேன். ஒருவர் எவ்வளவு நன்றாக உடை அணிகிறாரோ அவ்வளவு புத்துணர்ச்சியாகத் தோன்றுவார். நீ உனது எரிச்சலை மாற்றிக்கொள் என்றேன். அந்த இரவு உணவின் போது நான் யாரிடமும் பேசவில்லை. மறுநாள் மல்லிகாவின் கண்களிலிருந்த கோபம் இன்னும் அதிகமாகத் தெரிந்தது. சுஜித் புறப்படும்போது, சாசுமா, மாலைக்குள் அலுவலகத்திற்கு வந்துவிடுங்கள் என்றான். நான் சம்மதித்தேன். மல்லிகா என்னை பார்த்து, நீங்கள் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து என்னை மிரட்டுகிறீர்கள் என்று முணுமுணுத்தாள். மாலையில் நான் அலுவலகத்திற்குச் சென்றபோது சுஜித் என்னை மிகவும் மரியாதையாக நடத்தினான். அவனது நண்பர்கள் என்னை சுற்றி நின்று பாராட்டினார்கள். முதலாளி ராஜுஸ்ரீ என்ற ஒரு நடுத்தர வயதுக்காரர், உங்கள் மருமகன் எங்களிடம் உங்களைப் பற்றி மிகவும் பெருமையாக பேசுகிறார் என்றார். அவருடன் பேசும்போது ஏதோ ஒரு பழக்கப்பட்ட உணர்வு எனக்குள் எழுந்தது. ஆனால் அதை நான் உடனே ஒதுக்கினேன். இரவு வீட்டிற்கு திரும்பிய போது சுஜித் என் கையை பிடித்து, சாசுமா, உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காணும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளத் தேவையில்லை என்றான். மருமகனும் மாமியாரும் ஒன்றாக அலுவலகம் செல்லும் காட்சி மல்லிகாவின் பொறாமையை மேலும் தூண்டியது. ஆனால் சுஜித் ஏன் இவ்வளவு நெருக்கமாக நடந்து கொள்கிறான்? மல்லிகாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அம்மா என்ன முடிவெடுப்பாள்? இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. மல்லிகாவுக்கும் சுஜித்துக்குமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போயின. ஒரு நாள் காலை உணவின் போது, சாசுமா, இன்றும் அலுவலகத்திற்கு வரவேண்டும் என்றான் சுஜித். நான் சம்மதித்தேன். ஆனால் அவன் சென்ற பிறகு மல்லிகா என்னை சுற்றி வந்தாள். அம்மா, சில நாட்களாக நீங்களும் சுஜித்தும் ஒன்றாகப் போவதும் சிரித்து பேசுவதுமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கிடையே அத்தை மருமகன் உறவுதானா இருக்கிறது, அல்லது எல்லை மீறப்பட்டு விட்டதா என்று கேட்டாள். அவளுடைய வார்த்தைகள் என்னை கொதிக்க வைத்தன. மல்லிகா, நீ என் மகள் என்று ஒரு முறைதான் சொல்கிறேன். உன் நாக்கை கவனித்துக்கொள் என்று கத்தினேன். ஆனால் அவள் பதிலுக்கு, நீங்கள் உங்கள் மருமகனுடனான உங்கள் உறவு எந்த திசையில் செல்கிறது என்று யோசியுங்கள். புரியவில்லையென்றால் இங்கிருந்து செல்லலாம் என்றாள். இதை கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் அதை பொருட்படுத்தாமல் அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டாள்.
நான் என் அறையில் அமர்ந்து 5 மணி நேரம் கண்ணீர் வடித்தேன். சுஜித்திடமிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்தன. ஆனால் நான் எடுக்கவில்லை. 5 மணிக்குப் பிறகு நான் என்னை தேற்றிக்கொண்டு பையை எடுத்து பொருட்களை அடுக்கத் தொடங்கினேன். வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தேன். வாசலுக்கு வந்தபோது சுஜித்தின் கார் வந்து நின்றது. நான் திடீரென புறப்படுவதைக் கண்டதும் என்னை தடுத்து உள்ளே அழைத்துச் சென்றான். சாசுமா, என்ன ஆச்சு என்றான். மல்லிகாவால் உங்கள் உறவில் பிரிவு ஏற்படுகிறது. நான் இங்கு இருப்பதால் உங்களுக்கு இடையே பிரச்சனைகள் வளர்கின்றன. நான் என் மகளின் வீட்டை உடைக்க விரும்பவில்லை. இனி நான் செல்ல வேண்டும் என்றேன். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, சாசுமா, மல்லிகா உங்களிடம் ஏதோ கடுமையாக பேசியிருப்பாள். நான் முன்பே சொன்னேன், அவள் பேச்சுக்கு கவனம் தேவையில்லை. அவள் உங்கள் மீது பொறாமைப்படுகிறாள். நீங்கள் கவலையின்றி வாழுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான். அவனுடைய அந்த சொற்களில் ஒரு ஆழமான அன்பு இருந்தது. மகளின் குற்றச்சாட்டால் மனம் உடைந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட முடிவு செய்தார். ஆனால் மருமகன் அவரை தடுத்து நிறுத்தினார். அன்று முதல் சுஜித்தின் இரவு நேர வருகைகள் தொடங்குகின்றன. அவை என்ன நோக்கத்திற்காக? அன்று முதல் மல்லிகா தூங்கியதும் சுஜித் என் அறைக்கு வரத் தொடங்கினான். முதலில் நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் அவன் வெறும் பேச்சுக்காகத்தான் வருகிறான் என்று நினைத்தேன். சாசுமா, நீங்கள் இங்கு இருப்பதால் வீட்டுக்கு ஒரு சூடு இருக்கிறது. மல்லிகாவுக்கு உங்கள் இருப்பு தெரியவில்லை என்றான். சில நாட்களில் எங்களுக்குள் ஒரு நெருங்கிய உறவு உருவாகியது. அவன் என்னை தாயாகவும் நண்பராகவும் மட்டுமல்லாமல் என் தனிமையை புரிந்து கொள்ளும் ஒருவனாகவும் மாறினான். ஒரு நாள் இரவு நான் அவனிடம், சுஜித், மல்லிகாவுக்கு இவை தெரிந்தால் என்ன செய்வது? நீ ஒவ்வொரு இரவும் இப்படி வருகிறாய். அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை உறுதி செய்தாயா என்று கேட்டேன். சாசுமா, ஒரு நாள் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியதுதான். என் மனைவி செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இதில் உங்கள் தவறு என்ன? அவள் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மல்லிகாவின் முன்னால் இந்த உறவை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் வேண்டும் என்றான். அந்தச் சமயத்தில் திடீரென்று மல்லிகா அறைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்ததும் நான் திடுக்கிட்டு போனேன். எனக்கு உங்கள் இருவர் மீதும் முன்பே சந்தேகம் இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு இரவும் என்னை ஏமாற்றி இங்கே வருகிறீர்கள் என்று நினைத்தீர்களா? நான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தேன். இப்போது உங்கள் பேச்சு எல்லாம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்றாள் கையில் மொபைலுடன். அவள் குரலில் இருந்த வெறுப்பு என்னை உறைய வைத்தது. சுஜித் சற்றும் அதிர்ச்சி அடையாமல், சரி, நீ பார்த்தாய். இப்போது உண்மையைச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இங்கு நடப்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றான். நான், வேண்டாம், இப்போது எதுவும் சொல்லாதே என்றேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒரு நள்ளிரவில் மல்லிகா அறைக்குள் புகுந்தாள். கையும் களவுமாக பிடித்துவிட்டாள். அவளுடைய கோபம் மிகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் சுஜித் அப்போதுதான் உண்மையின் வெடிகுண்டை கையில் எடுக்கிறான். அந்த உண்மை என்ன? மல்லிகா எங்களை பார்த்து வெறுத்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். என்னிடம் இனி எந்த பொய்யும் சொல்ல முடியாது. உங்கள் இருவரின் அசிங்கத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றாள். சற்று நேரத்தில் சுஜித் தன் தொலைபேசியில் ஒரு அழைப்பு மேற்கொண்டான். 5 நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று கூறி வெளியேறினான். சில நிமிடங்களில் அவன் ஒரு நபருடன் திரும்பி வந்தான். அந்த நபர் யாரென்று பார்த்ததும் மல்லிகா அதிர்ச்சியில் வாயை திறந்தாள். அவர் சுஜித்தின் முதலாளி ராஜுஸ்ரீ. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று மல்லிகா வியப்புடன் கேட்டாள். ராஜுஸ்ரீ அமைதியாக, மல்லிகா, உனக்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை போலிருக்கிறது. உன் தாயும் மருமகனும் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றார். மல்லிகா திடீரென அவரிடம் முறையிடத் தொடங்கினாள். நீங்கள் என் கணவரின் முதலாளி என்று தெரியும். ஆனால் இவர்கள் இருவரின் உறவை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? அப்போதுதான் சுஜித் கடுமையான குரலில் போதும் என்று கத்தினான். நீ புத்திசாலி இல்லை என்று எனக்கு தெரியும். இப்போது உண்மையைச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் ஒவ்வொரு இரவும் இந்த அறைக்கு வருகிறேன். ஆனால் உனக்கு தோன்றுவது போல் அல்ல. இங்கு நடப்பது வேறு ஒன்று. மல்லிகாவின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. சுஜித் சுவாசத்தை இழுத்துக்கொண்டு, கடந்த சில மாதங்களாக நான் என் முதலாளி ராஜுஸ்ரீ அவர்களை
உன் தாயின் அறையில் பாதுகாப்பாக விட்டுச் செல்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். நான் உன் தாயுடன் இல்லை. உண்மையான காதல் கதை இவர்களுடையது என்றான். மல்லிகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்கிறாய்? என் அம்மாவுக்கும் உங்கள் முதலாளிக்கும் என்ன சம்பந்தம் என்று வினவினாள். சுஜித் பதிலளித்தான். சுஜித் பதறாமல் உண்மையை வெளிப்படுத்தத் தொடங்கினான். மல்லிகாவின் முன் அமைதியாக நின்ற முதலாளி திடீரென்று கடந்த காலத்தை திறந்தார். தேவி மற்றும் ராஜுஸ்ரீயின் பழைய காதல் வெளிச்சத்திற்கு வந்தது. மல்லிகா இப்போது என்ன செய்வாள்? சுஜித் தொடர்ந்தான். உன் அம்மாவுக்கும் ராஜுஸ்ரீ சாருக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அவர்களுக்குள் காதல் இருந்தது. ஆனால் வீட்டார் ஒப்புதல் இல்லாததால் திருமணம் நடைபெறவில்லை. பிறகு இருவரும் வெவ்வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் விதி 30 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்தது. உன் அம்மா என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தபோது முதலாளி அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் உன் அம்மா ஒதுங்கினார். நான் இதை உணர்ந்த பின் முதலாளியின் மூலம் உண்மையை அறிந்தேன். அதிலிருந்து நான் வேண்டுமென்றே அவர்களை சந்திக்க வைத்தேன். அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சியைக் கண்ட எனக்கு அது மிகப்பெரிய திருப்தியாக இருந்தது. இதை கேட்டு மல்லிகாவின் முகம் வெளிறிப் போயிற்று. நீ என் அம்மாவை அவருடைய காதலருடன் சந்திக்க வைத்தாயா என்று கேட்டாள். ஆம், நீ அவரை தடுத்தாலும் உன் அம்மாவுக்கு இந்த வயதில் ஒரு துணையின் தேவை இருக்கிறது. அவர் தனிமையிலிருந்தார். நான் அவர்கள் இருவரின் கூட்டத்தையும் இங்கேயே நடத்தினேன். இது தவறு என்று நீ நினைத்தால் உன் அம்மாவின் மகிழ்ச்சி உனக்கு முக்கியமில்லை என்று பொருள் என்றான் சுஜித். மல்லிகாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் முன்னேறி, மல்லிகா, என்னை மன்னித்துவிடு. இந்த வயதில் நான் இப்படி செய்யக்கூடாது. ராஜை மீண்டும் சந்தித்திருக்க கூடாது. கவலைப்படாதே. காலையில் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். அவரை இனி சந்திக்க மாட்டேன் என்றேன். ஆனால் மல்லிகா திடீரென என்னை கட்டித் தழுவிக்கொண்டாள். அம்மா, நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் தனிமையை நான் உணரவில்லை. உங்கள் இளமையில் என் தாத்தா உங்கள் திருமணத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. நான் அந்த பாதையில் செல்ல மாட்டேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ராஜுஸ்ரீ சாரை எனக்கு தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள். மகள் தாயின் காதலை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். அந்த வீட்டில் அமைதி திரும்பியது. ஆனால் தேவி மற்றும் ராஜுஸ்ரீயின் உறவு என்ன முடிவை நோக்கிச் செல்லும்? மல்லிகாவின் அனுமதியை பெற்ற பின்னர் ராஜுஸ்ரீ என்னிடம் கைகூப்பி, தேவி, 30 ஆண்டுகளுக்குப் பிறகு உன்னை பிடித்து விட்டேன். இனி விடமாட்டேன் என்றார். என் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. சுஜித் என்னை தழுவிக்கொண்டு, சாசுமா, உங்கள் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம். மல்லிகாவின் கணவனாக உங்களுக்கு உதவுவது என் கடமை என்றான். 3 நாட்களில் எங்கள் பதிவு திருமணம் மல்லிகா மற்றும் சுஜித் முன்னிலையில் நடைபெற்றது. சுஜித் தன் தாயின் கையை பிடித்து ராஜுஸ்ரீயிடம் ஒப்படைத்தான். ஒரு மருமகன் தன் மாமியாரின் விடுதலைக்கு வழிவகுத்த காட்சி அது. மல்லிகா அழுது கொண்டே அப்பா என்று ராஜுஸ்ரீயை அழைத்தாள். அவர் அவளை ஆசீர்வதித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக தொடர்ந்து எங்களுடன் இருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மகள் ஒப்புதல், மருமகன் உதவி, மாமியார் மறுமணம். இது ஒரு மகிழ்ச்சியான முடிவு. உங்கள் குடும்பத்தில் எந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மறுபடியும் சந்திப்போம்.